ஆஹா இவன் கேமரா எடுத்துட்டான்டா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு தெரியுது. ஏன்னா என்ன வர வர இவன் ட்ரேடிங் வீடியோ போடுறத விட vlogging வீடியோ அதிகமாக இருக்கே. சார் எப்போ பார்த்தாலும் டூர் போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த ஆல்ரெடி பிளான்டு டூர் தான். நியூ இயர் இது வரைக்கும் நான் அப்ராடில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை லைஃப்பில். அப்பப்போ நடுவில் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு பசங்க கூட ஒய்ஃபு கூட சோலோ அப்படின்னு போனது தவிர நியூ இயர் இந்த பட்டாசுலாம் வெடிக்குமே அதெல்லாம் பார்த்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து அப்படியே ஹாப்பி நியூ இயர்னு கத்துற மாதிரி அப்ராடில் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் என்ன டிசைட் பண்ணேன், ஓகே இந்த நியூ இயரை நம்ம சோலோவாக கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, யார் வரலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரிப் கம்ப்ளீட்லி அபவுட் தாய்லாந்து. ஜஸ்ட் இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். நைட்டு 1 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. மணி இப்போ 9:30 தான் ஆகுது. ஜஸ்ட்டு லக்கேஜை போட்டுட்டு லான்ச்சில் போய் உட்காந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் அஸ் யூஷுவல் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். நல்ல வேலை இந்த வாட்டி ஏர் ஏஷியாவில் போடாமல் தாய் ஏர்வேஸில் போட்டுட்டேன். ஏர் ஏஷியாவில் போட்டிருந்தேன், அவ்வளோதான், அதுக்கு வச்சு செஞ்சிடும். ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். தாய் ஏர்வேஸ்னால் பிரச்சனை இல்லை, லக்ஸரியாக போய் இறங்கலாம். இந்த வாட்டி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, லக்ஸரி ட்ரிப், ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர் தான்ற மாதிரி லக்ஸரி ட்ரிப்புனா எல்லாமே லக்ஸரியாக இருக்கட்டும் டிசைட் பண்ணி வந்தாச்சு. அவ்வளோதான், செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் த சென்ஸ் லக்கேஜ் போட்டாச்சு. லக்கேஜ் போட்டு போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. செக்யூரிட்டி கிளியரன்ஸ் மட்டும் பண்ணணும். அந்த இடத்துல கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணிட்டோன்னா டோட்டலி ஃப்ரீ. அதுக்கப்புறமா பொறுமையாக லான்ச்சில் உட்காந்துட்டு கதையாக பேசுவோம். ஸோ இப்போ 1 மணி தான் ஃப்ளைட்டு. மணி இப்போது 10 தான் ஆகுது. ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக எங்கே உட்காரணுமோ உட்காந்துட்டு என்னென்ன கியான் செஷன்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு ஃப்ளைட் ஏறுவோம். கேஎஃப்சியில் வாங்கி கார்னர் சீட்டு பிடிச்சி ஓரமாக உட்காந்தாச்சு. இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது, கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்கு. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டு என்னென்னா, நான் தாய்லாந்து இப்போ பேங்காக் போகிறோம் இல்லையா, பேங்காக்கில் என்னோடய ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு அங்கே தான் ஒர்க் பண்ணுறான். ஆன் சைட்டே அவனுக்கு பேங்காக்கில் தான். யூஸ்வலாக ஃப்ரெண்டு ஆன் சைட்டில் இருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம், துபாய் சொல்லுவோம், அமெரிக்கா சொல்லுவோம், கனடா சொல்லுவோம். யாராச்சும் ஃப்ரெண்டு பேங்காக்கில் ஆன் சைட்டில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி அவன் ஆரக்கலில் ஒர்க் பண்ணுறான். ரொம்ப வருஷமாக ஜப்பானில் இருந்தான். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு பேங்காக் வந்துட்டான். ஏன்டானா அவனுக்கு ஜப்பான் டு இந்தியா வந்து ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்குது, டக்குன்னு ஃபேமிலி பார்க்க வர முடியல. பட் தாய்லாண்டில் அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸில் வந்துடலாம். ஸோ அவனுக்கு கொடுத்த ஒரே ஆப்ஷன், கம்பெனியாக கொடுத்த ஒரே ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. நாங்கள் எல்லோரும் வாவ் செம மச்சான், பேங்காக்கில் ஆன்சைட்டா அப்படின்னு கிளாப் தட்டினா, அவன் யார் தெரியுமா, இந்த ஒரு கவுண்டமணி படம் வரும், லைனில் ஏதோ லேக்கிங் கேட்குறதுக்காக வருவான். என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்வான். அப்படியா, இது சூப்பரான கேள்வி. சரி வெத்தலை பார்க்க போடுவியா? போட மாட்டேன். சிகரெட் அடிப்பியா? அடிக்க மாட்டேன். பீடி தண்ணி கிண்ணி பொம்பளை கிம்பளை வாடே ஆகாதுங்கனால. அதுக்கு அப்படியே டிட்டோ எக்ஸாம்பிள் தான் நம்ம தலைவர், என் ஃப்ரெண்டு. அவன் கூட தான் இந்த நியூ இயரை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் நான் ஒவ்வொன்றா எங்களோட நியூ இயர் ஈவ் எப்படி இருக்குன்றத ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வருஷத்தில் எனக்கு இது 9ஆவதோ 10ஆவதோ கண்ட்ரின்னு நினைக்கிறேன். இனிஷியலாக ஸ்டார்டட் வித் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா சிங்கப்பூர் போனோம், அதுக்கப்புறமா அபுதாபி, துபாய், மால்தீவ்ஸ், தாய்லாந்து, மொரிஷியஸ், இந்தோனேஷியா, அகைன் இப்போது திருப்பி தாய்லாந்து. இந்த பேக் டு பேக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிப் இருக்கும், இல்லைனா ஃபேமிலி கூட ட்ரிப் இருக்கும், இல்லைனா ஏதாவது அஃபிஷியல் ட்ரிப் இருக்கும். இந்த மாதிரி மாற்றி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில் இந்த வருஷம் தான் நான் மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் இஃப் ஐ லுக் பேக் ஒரு சரியான ஒரு ப்ரொடக்டிவ் மேக்ஸிமம் இருக்கிற ஒரு இயர் தான் இந்த இயர். ஏன்னா கிரிப்டோ லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் டோட்டலாக புதுசாக இருந்தேன். பட் இந்த இயர் கிரிப்டோவில் உள்ளே வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐ, இனிஷியலாக லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் எவ்வளவோ விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏஐயில். அதுவும் ஏஐ வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் கொடுத்துட்டே வரும்போது
ஆஹா! யார்றா அவனுங்க? ஏய் எப்புட்றா விளாக் பண்றீங்க? ஏதோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வராது போலயே! கடுப்பேத்துறீங்க மை லார்ட். சத்தியமா இதுக்கு மேல என்ன அப்டேட்டே குடுக்க விட மாட்டானுங்க. ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. நான் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேங்காக் போனதுக்கு அப்புறமாவே நான் பொறுமையா உட்காந்து டீட்டெயில்டா அப்டேட் குடுத்துக்கிறேன். அவ்வளோதான் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு போர்டிங் கேட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பேக்கேஜ் தான் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான். பெரிய க்ரௌட் இல்லை, ஏன்னா இன்னைக்கு வீக் டேன்றதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இல்லைனா யூஸ்வலி 1 hour மேலே ஆயிரும் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு சீக்கிரமாகவே. இப்போ தாய்லாண்டுக்கு வீசா கிடையாது, அதனால் வீசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ரிட்டன் டிக்கெட் இருக்கணும், போர்டிங் பாஸ் இருக்கணும், அண்ட் தென் டிஏடிசின்னு ஒரு இமிக்ரேஷன் லிங்க் ஒன்று இருக்கும். அது ஒன்று ஜஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணி அது ஒரு QR கோட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். தாய்லாந்து வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்டில் மட்டும் நம்ம ஊபர் ஓலா மாதிரி ஒன்று புக் பண்ணிடவே கூடாது, ரொம்ப நேரம் ஆக்கிடுவான். அதனால் இங்கே வந்தவனே இங்கே இருக்கிற ப்ரீபெய்ட் டாக்ஸி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டம் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அதுவே காமிச்சிடும் என்ன கார் நம்பருன்ட்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளோட கார் நம்பர் 41, இதுதான் நம்பர் பிளேட் அப்படின்ட்டு இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் 41 அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். கரெக்டாக அங்கே கொண்டு போய் கொடுத்தா போதும். ஹாய், இன்னைக்கு ஆக்சுவலி பிளானே என்னென்னா, ஆல்ரெடி டயர்டாக இருக்குது போயிட்டு செக்இன் பண்ணுறது. இப்போ இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஏர்லி செக்இனாக வந்துட்டோம்னா செக்இனே இங்கே யூஸ்வலி 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு தான் கொடுப்பான். மணி இப்போ என்ன 6 இல்லை 7 தான் ஆகுது. ஸோ இப்போ இவ்வளோ ஏர்லியாக செக்இன் கேட்டோன்னா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு 500 பாட்ஸ் சார்ஜ் பண்ணுவான், இல்லைனா 800 பாட் சார்ஜ் பண்ணுவான். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஹோட்டல் 500 to 2000 வரைக்கும் அது மாறும். ஸோ நம்ம அதுவும் அடிஷ்னலாக கொடுத்து தான் ஏர்லி செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் அப்ராடு எனி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி எங்கே வந்தாலுமே பெட்டர் டு சேஞ்ச் டு USD. ஏன்னா நீங்கள் வியட்நாம் போகிறதா இருந்தாலும் சரி, தாய்லாந்து போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா இந்தோனேஷியா போகிறதா இருந்தாலும் சரி, இந்தியாவில் கரன்சி கன்வர்ஷன் பண்ணோன்னா கரெக்டாக வராது. ஸோ எந்த ஊருக்கு போனாலும் நான் யூஸ்வலி USD மாற்றிட்டு வந்துடுவேன். மாற்றிட்டு வந்துட்டு அந்த ஏரியாவில் இந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்தந்த ரேட் படி இருக்கும். பட் இந்தியன் ரேட்டை விட யூஸ்வலாக அந்தந்த கண்ட்ரியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பெட்டராகவே இருக்கும். அதனால் நீங்கள் இன்கேஸ் கரன்சி யூஸ் பண்ணுறதா இருந்தால் USD யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி. ஸோ இதுதான் இன்றைக்கி கன்வர்ஷன் ரேட்டு. ஸோ இன்றைக்கி கன்வர்ஷன் ரேட்டு படி நான் $540 மாற்றினேன்னா 16,750 பாட் கிட்ட வருது. தாய்லாந்து வரும்போது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பேங்காக் வரும்போது மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. ஆக்சுவலி பேங்காக்கே உங்களுக்கு நீங்கள் ஒரு 7 days கிட்ட சுற்றலாம். அந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து நார்மல் க்ரௌடட் கேட்டகரி, அதிகமாக டூரிஸ்ட் வர கேட்டகரி. இன்னொன்று வந்து கொஞ்சம் எலிட்டாக இருக்கும், அதேமாதிரி பெருசாக க்ரௌட் இருக்காது, ஆனால் செம்ம ப்ரீமியமாக இருக்கும். அந்த பிளேஸுக்கு தான் வந்து இன்றைக்கி நான் செக்இன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஹோட்டல் வந்து அலாங் த ரிவர் பக்கத்தில் இருக்கும். ப்ளஸ் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் மாலும் அங்கே தான் இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த வியூ ஆன் த நியூ இயர் வந்து நல்லாவே இருக்குன்றதுனால அந்த இடத்துல டிசைட் பண்ணி சரி அங்கே புக் பண்ணியிருந்தேன். ஸோ சென்னையிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு டே மட்டும் தனியாக வேறு ஒரு இடத்துல தங்கிட்டேன். இப்போ அங்கேருந்து கேப் போட்டு இப்போ இந்த ரிவர் சைடு ஐபிஎஸ் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். கேப் வந்துருச்சு. யூஸ்வலி எல்லாமே நீங்கள் இன்னும் நேரம் மூவ் பண்ணுறதுனா கிராப் தான் இங்கே பக்கா. ஸோ கிராப்பில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணிடலாம், இல்லைனா கேஷாக கூட பே பண்ணிடலாம். ஸோ நான் என்னோடய கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிட்டேன். ஸோ கேப் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 2 minutes வந்துடும். இங்கேருந்து ஒரு 1/2 hour டிரைவு நம்மளோட அந்த ஐபிஎஸ் ஹோட்டலுக்கு. இப்போ கூட இன்றைக்கி ஆக்சுவலி டியூஸ்டே இங்கே. ஸோ ஒரு நிஃப்டி எக்ஸ்பைரி. நான் பாட்டன் 7-Elevenக்கு போனேன். எனக்கு பிடிச்ச இந்த ஒரு ட்ரிங்க், இந்த சோஜூ ட்ரிங்க்குன்னு ஒரு ட்ரிங்க்கு. இது வந்து இந்த விஸ்கி பிராந்தி மாதிரிலாம் இருக்காது, ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மைல்டு பஸ் இருக்கும். அதை பட்டன் போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே பேங்காக் அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம அந்த நெக்ஸ்ட் ரெசார்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கு. இதுவே சூப்பராக இருக்குது, பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு சோலோ ட்ரிப்பாக இருக்கணும்,
ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கணும், நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஒரு ட்ரிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி 3மே மிக்ஸ்டாக இருக்கும்போது லைஃப் இஸ் ஒர்த் டேக்கிங். அந்த அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஸ்பெசிஃபிக்லி ட்ரேடிங்கில், அதுக்கு ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்னோட எல்லா விளாக்லையும் சொல்கிறது தான். ஸோ நான் திங்ஸுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் பாருங்கள், இந்த கார் வாங்கிட்டேன், இந்த கேட்ஜெட் வாங்கிட்டேன், கேட்ஜெட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் டைமே வந்து பாம்பே போகும்போதே சொன்னேன் இல்லையா, நான் ஐஃபோன் வாங்கணும்னு போனேன், பட் ஆனால் வாங்கலை. இந்த வாட்டி ஐஃபோன் அதுக்கப்புறம் வாங்கியாச்சு. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸே வாங்கியாச்சு. ஆனால் இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே பாருங்கள் இந்த ஐஃபோன் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அதை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஃபோன் வாங்கினதே எனக்கு இப்போ பேசும்போது தான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. ஸோ திங்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் தான் எப்போவுமே அதிகமாக இருந்திருக்கு. கம்ப்ளீட் ஸ்டேவே வந்து 2 நைட்ஸுக்கு 45,000 கிட்ட வருது. ஆனால் அதை ஒரு ரூபா கூட நான் ஸ்பெண்ட் பண்ணல. இது கம்ப்ளீட்டாகவே இந்த கிரெடிட் கார்டோட பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் புக் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த அக்கார். ஸோ அக்காரில் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நான் வந்து இந்த அக்கார் ஹோட்டல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நான் அப்படியே புக் பண்ணிப்பேன். அட பாவீங்களா, ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதுக்கு 45,000 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த ஏரியாக்காக இந்த காஸ்ட்டு போல். இந்த ரூமை விட ஒன்றுமே இல்லை இந்த ரூமில், அவ்வளோதான் இருக்குது. ஒரு பெட், ஒரு லார்ஜ் பெட்டு, பக்கத்தில் ஒரு சிட்டிங் ஏரியா, ஒரு ஒர்க்கிங் பிளேஸு. அந்த ஒர்க்கிங் பிளேஸை விட அப்படியே அது கூட இந்த ரிவர் வியூ, இதுக்கு தான் இவ்வளோ சார்ஜஸ். ஆக்சுவலி சரியான லொக்கேஷனில் தான் ஸ்பாட் இருக்குது. அப்படியே ரிசார்ட்டு, ரிசார்ட் இந்த சென்ஸ் இந்த ஹோட்டலுக்கு கீழே இந்த ஸ்விம்மிங் பூல் கீழே ரெஸ்டாரண்ட்டு, அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பேங்காக்கோட ரிவர் சைடு வியூ. நிறைய பேர் வந்து ஹேங்கோவர் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஹேங்கோவர் படத்தில் ஒரு சீன் வரும். அந்த சீனு இந்த ஹோட்டல் மேலேருந்து தான் எடுத்தாங்க. இந்த ஒரு டாப் தெரியுது இல்லையா, இங்கேருந்து தான் வந்து ஹேங்கோவர் 2 நினைக்கிறேன், பார்ட் 2ல் தாய்லாண்டு கவர் பண்ணுற மாதிரி வரும். அந்த தாய்லாந்து கவர் பண்ணுற மாதிரி வர சீரீஸில் அந்த ஹோட்டல்லேருந்து தான் ரூஃப் டாப்பில் ஒரு சீன் இருக்கும். இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் காணாமல் போயிட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அது இந்த ஹோட்டலில் தான் எடுத்தாங்க. அவ்வளோதான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, கீழே போய் ஸ்விம்மிங் பூலில் இறங்க வேண்டியது தான். ஸோ இறங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. சரி, நிஃப்டி எக்ஸ்பைரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்ராக்சிமேட்லி 47,000 ரூபாய் லாஸில் தான் இருக்குது. அடடா, அப்ராட் வந்திருக்கிறோம், நம்ம கூட பல லட்சங்கள் ப்ராஃபிட் வரணும்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங் வந்தால் இந்த மாதிரி ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. ஓகே, இந்த டைமில் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பைரி இப்போதைக்கு லாஸில் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே எப்படி முடியும்னு பார்ப்போம். இப்போதைக்கு என்ன டைம், மணி 12 தானே ஆகுது. ஸோ 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும்போது ப்ராஃபிட்டில் முடியலாம், இல்லை இதை விட அதிக லாஸில் முடியலாம். அவுட்கம் நம்ம கையில் இல்லை. எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ராசஸ் தான். அஸ் பர் சிஸ்டம் அது ரன் ஆகட்டும். நம்ம அஸ் யூஷுவல் கீழே போயிட்டு ஒரு 1 ஹவராவது ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக க்ரூஸு, ஐகான் சிஎம் மால் அதெல்லாம் ஈவினிங்காக கவர் பண்ணலாம். ஏன்னா இந்த பிளேஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறத விட ஈவினிங் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைமு அந்த ஐகான் சிஎம் மால் அங்கே தான். ஸோ இப்போ தான் 7-Eleven வந்துட்டு கொஞ்சம் ஜூஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
ஸோ இங்கே நம்ம ஊர் ரேப்பிடோ மாதிரி இங்கே கிராப்பில் இன்னும் டாக்ஸி போட்டாச்சு. டாக்ஸி இன் சென்ஸ் பைக் டாக்ஸி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் கிளம்ப வேண்டியது தான். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது இங்கே. ஆனால் பரவாயில்ல, வளைஞ்சி இப்படி இருந்தாலும் போய்ட்டுறாரு. இல்லைன்னா இந்த இந்த டிராஃபிக்கு போய் சேர 2 மணி நேரம் ஆகும். இந்த ஐகான் தெரியாமல் குறைச்சி இடம் போட்டோம் போல். அம்மா கூட்டம். நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி இருக்குது கூட்டம். வாய்ப்பே இல்லை நான் இன்னைக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நாளைக்கு நியூ இயர் இங்கே எப்படி இருக்க போகுதுன்னே தெரில. இந்த ஐகான் செய்ய போகிறேன், அந்த மாலை கவர் பண்ணுறேன்னு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன கூட்டம்னு. ஏன்னா மேபி நியூ இயர் எண்டுன்றதுனால ஏதோ ஈவெண்ட் மாதிரி நடக்குது போல் லோக்கல் தாய் பீப்புளுக்கு. அதனால செம்ம கூட்டம் நேற்று. அந்த மாலையும் பெருசாக சுற்றி பார்க்க முடியல, ரிவர் க்ரூஸும் போக முடியல. ஏன்னா ரிவர் க்ரூஸ் நேற்று போகலான்னு போனால் ஆல்மோஸ்ட் Jan 1 வரைக்கும் புக்டுன்னு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருப்பி வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வேறு ஒரு க்ரூஸ் கம்பெனியில் புக் பண்ணியிருக்கிறோம் ஈவினிங் 7 o'clock to 9 o'clock. ஸோ அவன் வந்ததுக்கப்புறமா தான் அந்த க்ரூஸில் போகணும். ஏன்னா இந்த பேங்காக் ரிவர் சைடு வியூ இருக்கு இல்லையா, அது சூப்பராகவே இருக்குது. இந்த ஓவரால் ரிவரில் இது ஒரு மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போல். ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்குது போட்டு. அந்த ட்ரெய்லர் மாதிரி இருக்க போட்டில் ஃபுல்லாகவே கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம ஊர்லேயே இருக்கிற கூவமை ப்ராப்பராக ரெடி பண்ணோன்னா இன்கேஸ் கூவமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஹப்பா யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஸோ வெறும் சைட் சீயிங்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸு, லாஜிஸ்டிக்ஸு எல்லாமே இந்த ரிவரில் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. யோசிச்சு பார்த்தா செம. நம்மளோட கூவம் ரிவர்லாம் தேம்ஸ் நதிக்கரை மாதிரி இருந்ததுன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஆச்சு, ப்ளஸ் டூரிசமும் ஆச்சு. அதுவும் டெரிஃபிக்காக இருக்கும் ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங் கூவமோட ஓவரால் அந்த மேப் பிளானை பார்த்தா தெரியும். சென்னையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மெட்ராஸை பட்டணம்லாம் காமிச்சிருப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி அதை ஏதாவது ஒன்று பண்ணி செம்மையாக்கிட்டானுங்கன்னா வேறு லெவலில் இருக்கிறோம் சென்னையோட வியூவே. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ தாய்லாண்டுக்கு வீசா கிடையாது. பட் ஆனால் அரைவல் கார்டுன்னு ஒன்று ஃபில் பண்ணோம். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு தாய்லாந்து டிக்ளரேஷன் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அரைவல் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி, சும்மா கூகுளில் நீங்கள் இப்படி போட்ட உடனே முதல் வெப்சைட்டே இந்த மாதிரி வரும். தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே HSL நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாலே இதில் தான் நீங்கள் ஃபில்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதில் நீங்கள் அப்ளை ஃபார் கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணும் போது தான் அது பேமெண்ட் கேட்கும். பட் உண்மையாலே ஆக்சுவல் அஸ் பர் தாய்லாந்து அரைவல் கார்டு படி நீங்கள் தாய்லாந்து ட்ராவல் டிக்ளரேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கீழே ஒன்று வருது பாருங்கள். இதுதான் கவர்மெண்ட் வெப்சைட். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும், அப்டேட் பண்ணணும். அதான் இந்த கொடுத்துட்டு அரைவல் கார்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான். பட்டு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து அரைவல் கார்டு போட்டோடனே முதல்ல இந்த ஸ்பான்சர்டு ரிசல்ட் வருது இல்லையா, இதெல்லாம் பெய்டு ஸ்கேம் சைட். தாய்லாந்து மட்டும் இல்லை, இது நீங்கள் வியட்நாமுக்கு போட்டால் கூட இதே மாதிரி ஒன்று வரும். ஸோ கவர்மெண்ட் வெப்சைட் வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி எதில் அந்த .comல இருக்கோ அது எல்லாமே ஸ்கேம் சைட். உஷாராக இருக்கணும். இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பிட்டேன் நான். ஸோ இங்கே இன்றைக்கும் நாளைக்கும் நேஷ்னல் ஹாலிடே 6101. ஆக்சுவலி இப்போ தான் புக் பண்ணவொடனே வந்துருச்சு டாக்ஸி. பட் டாக்ஸியே BYD தூளாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த டாக்ஸி. ஸோ லஞ்சுக்கு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன்னே. ஸோ இன்றைக்கி அவங்க கூட போயிட்டு அவன் இங்கே தான் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறான். ஸோ அவனை பார்த்துட்டு அவங்க கூட லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கான நியூ இயர் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.
ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அச்சலால் சர்மா. எனக்கு இவன் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் லைஃப்பில். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வியட்நாம் வந்திருந்தேன். வியட்நாம்லேருந்து இந்தியா போகிறேன். போகிற வழியில் லேஓவர் வந்து பேங்காக். சரி, சடனாக இவன் ஞாபகம் வந்து, இவன் பேங்காக்கில் தானே ஒர்க் பண்ணுறான், இவனோட ஆன்சைட்டுக்கு தானே, சரி போகும்போது இவன் அப்படியே மீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் கால் பண்ணுறேன். அவன் கால் பண்ணும்போது அவன் ஃபேமிலியோடு தான் இருக்க மச்சான், நீ வேணா வா நம்ம சேர்ந்து டின்னர் போகலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து நான் ஓகே மச்சான், நீ சொல்கிற இடத்துக்கு லொக்கேஷன் இப்போ நான் வரேன் அப்படின்ட்டேன். டின்னரும் போயிட்டோம். டின்னர் போயிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாம் பேசிட்டு கலாச்சிக்கிட்டு அவன் ஃபேமிலி அவன் பசங்க எல்லாருக்கிட்டையும் நான் பார்த்துட்டு டின்னர்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் அவன் ஒரு மாதிரி தாங்கி நடந்தான். என்னடா காலில் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னா, இல்லை மச்சான், எனக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுச்சு கோவிடுக்கு அப்புறமா. நடுவில் ஏதோ ஒரு ஹெல்த் கிரைசிஸ் வந்துடுச்சு, எனக்கு அப்படியே ஹிப்பு கீழே டோட்டலாகவே பேரலைஸ்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா. எனக்கு வந்து அவனை ஸ்கூல் டைம்லேருந்தே தெரியும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். பட் இப்படி ஒரு ஹெல்த் கிரைசிஸ் அவனுக்கு இருந்ததுன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். நம்ம ஊர் ஃபுல்லாக டம்மார் அடிப்போம் இல்லையா எது நடந்தாலும். பட் ஒருத்தவங்க என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் நம்மளை இந்த மாதிரி ஏதாவது நேரில் மீட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அவன் அன்றைக்கி சொன்னது வந்து கம்ப்ளீட் ஷாக்கு. அவன் அப்படி சொன்னது, ஏன்னா அவங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், ட்ரிப்பெல்லாம் போயிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இன்ஃபேக்ட் கொடைக்கானல் அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து போனது லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. பட் சடனாக அவன் அந்த மாதிரி சொல்லும் போது அன்றைக்கி ஹோல் நைட்டே என் பிரெயினே ஒர்க் ஆகலை. யோசிச்சு பாருங்கண்ணா, அவனுக்கு கம்ப்ளீட் பேரலைஸ் ஆகிடுச்சின்றான். அவன் இத்தனைக்கும் த பெஸ்ட் கை நான் பார்த்ததுலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். ஏன்னா டேலண்டடான ஒரு பர்சன், ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ரொம்ப டேலண்டடான பர்சன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதில் இந்த பர்சனும் ஒன்று. ஸோ இவனுக்கு வந்து அன்றைக்கி அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லும் போது, ஐயோ என்னடா அது, லைஃப் இஸ் அன்ஃபேர்னு சொல்லுவாங்க, கர்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அதிலலாம் எதுவுமே நம்பிக்கை இல்லை. லைஃப் இஸ் டோட்டலி ஆக்சுவலி ரேண்டம். யாருக்கு இன்னொன்னா நடக்கலான்றது அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. அன்றைக்கி நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி புலம்புறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி மச்சான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புறேன். பட் அவனுக்கு அது நடந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓரளவு ரிக்கவர் ஆகிட்டான். இப்போ வந்து அவனுக்கு எல்லாமே போனஸாக தெரியுது. எல்லா லிட்டில் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா லிட்டில் மூமெண்ட்ஸுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. ஸோ அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஓகே உங்களுக்கு வந்து 1008 ப்ராப்ளம் நம்ம புலம்பலாம், ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஸோ அன்னைக்கு வந்து அவன் என் கண்ணை திறந்து விட்டான்ற மாதிரி, ஐயோ எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் நம்ம உருப்படியாக 2 கை 2 கால் இருந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுறதே எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கிராட்டிடியூடாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா புலம்பிக்கிட்டு சப்ப விஷயத்துக்கெல்லாம் புலம்பிக்கிட்டு அப்புறம்லாம் எனக்கு ஒரு பெரிய சான்ஸே இல்லை. அந்த ஒரு மூமெண்ட் அவன் பார்த்து ஏன்னா இது வரைக்கும் நம்ம சொன்னதே இல்லை அதை பற்றி. சடனாக அவ்வளோ நாள் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சடனாக டின்னர்லேருந்து எழுந்துச்சு கிளம்பும் போது தான் இவ்வளோ பெரிய ஹெல்த் கிரைசிஸை பற்றி அவன் சொல்கிறான். அதனால் இந்த வாட்டி நியூ இயர் டிசைட் பண்ணிட்டேன், இந்த நியூ இயர் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையோ அவனுக்கு பெஸ்ட்டாக ஆக்கிடணும், சூப்பரான ஒரு நியூ இயர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த நியூ இயர் ஆக்கிடணுன்றது தான் நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். மச்சானோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ தான் ஃபோன் பண்ணேன், வெளியே வரேன்னா. இங்கேருந்தே வண்டி பிடிச்சி தான் போகணும் போல அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அவ்வளோ தூரம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பேக்கில் அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லை மச்சான், சோஜு. இது சோஜு தெரியாதா? இதா பேங்காக்ல இருந்து சோஜு தெரியாம இருக்கிற? சோஜுன்றது ஒரு கொரியன் ட்ரிங்க். திஸ் இஸ் அச்சலால் சர்மா. இதுதான் என்னோட பாலிய சிநேகிதர். நான் சொன்னேன், ஆமா நான் சொன்னேன்ல, எவன்டா உனக்கெல்லாம் ஆன்சைட்டு பேங்காக்ல கொடுத்தானா, அது இந்த பையன்தான். ஸோ அவன் வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு வந்திருக்கோம். அவன் என்ன சொன்னான், பாவக்காவும் 4 சப்பாத்தியும் இருக்குன்னா, பரவாயில்லடா சாப்பிட்றேன்னா கேட்கல. இல்லை வேணாம் நான் செஞ்சது அது ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்துட்டோம். வலது கால எடுத்து வச்சிருவா. நைஸ் மச்சான், பெருசாக இருக்குடா. ரைசிஸ் இருக்குல்ல, நான் வரும்போது தான் சொல்லிட்டு வந்தேன். ஜென்ரலாக நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒன்ஸ் ஹெல்த் கிரைசிஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா மற்ற ப்ராப்ளம் எதுவுமே பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. இதுதான் பெரிய ப்ராப்ளமாக தெரியும் இல்லையா? அந்த நீ எப்படி கோத்ரூ பண்ண? அது அது இன்னமும் நம்மகிட்ட, ஐ மீன் நான் டெய்லி அது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து ஏன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா?
பர்சனல் லைஃப் இம்பேக்டட் தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் இஷ்யூன்னு வந்தாவே பர்சனல் லைஃப் கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். அதில் வந்து 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இஃப் தேர் மெச்சூர் இனஃப் டு சே தட் இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தி அக்செப்ட். நான் வந்து அந்த பர்சனல் லைஃப் இம்பேக்ட் வந்து தெரியாது. அதனால தான் மெயினாக வந்து என்னால் வந்து கோப்பப் பண்ண முடியுதுன்னா வந்து பிகாஸ் ஆஃப் மை ஒய்ஃப். அவ்வளோதான். ஏன்னா வந்து அவளுக்குன்னு ஒரு தேவைகள் இருந்தும் வந்து இப்போதைக்கு வந்து உங்கள் ஹெல்த்து தான் முக்கியன்றது மாதிரி போகும்போது இந்த பர்சனல் லைஃப் இம்பேக்ட் வந்து இல்லை. அந்த உனக்கு பேரலைஸ் ஆகிறது, இடுப்பு கீழே எதுவுமே ஒர்க் ஆகாமல் போகிறது, நடக்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் அப்போனா ஜென்ரலாக டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதே எனக்கு ஒரு நார்மலாக இருக்கும் போது அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? கஷ்டம். டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் என்னால் யூஸ் பண்ண முடியாது. இந்தியன் டாய்லெட் உட்காந்துலாம் வச்சுக்க முடியாது. கோவிட் டைமில் பீக் கோவிட் 2022 2021 ஏப்ரல் நானும் என் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் ஒன் வீக்காக இருக்கோம். என் பசங்க 2 பேருமே வந்து எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருந்தாங்க. அவள் பண்ணாத வேலையே கிடையாது. அவளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா. அதுக்கப்புறம் இப்போவும் அவள் தான் எல்லாமே பண்ணிருக்கேன். நான் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ அவள் தான் பண்ணுறான். இப்போவே வந்து என் ஒய்ஃபுக்கு என்ன தெரியும்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் பேங்காக்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு இந்த ரிவர் ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ போயிட்டு க்ரூஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் க்ரூஸ் தான். எல்லாம் அடித்து பிடிச்சி வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக செக்இன் பண்ண வேண்டியது தான். டேரெக்டாக போயிட்டு போட்டில் ஏறி கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு. ஆல்ரெடி புக் பண்ணது தான். ஸோ நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் கொடுத்துருவாங்க. இதை அப்படியே காமிச்சிட்டு நம்ம போர்ட் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் பேங்காக்கை சுற்றி காமிச்சிட்டு கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அவ்வளோதான். விட்ட மாதிரி முன்னாடி போய் நின்னா நீங்கள் எங்கே இங்கே வரீங்க, ஃப்ரண்ட்டில் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. வந்து பார்த்தா ஆமாம், வந்து பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது. இவ்வளோ பேர். அவ்வளோதான், க்ரூஸ் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா, நாங்கள் பிரிட்ஜில் போய் இடம் பிடிச்சி அங்கேருந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வரும்போதே பார்த்தோம், ஆல்ரெடி ஒரு 200-300 பேர் பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தோம்னா ஃபயர் ஒர்க்ஸ் தெரியுமா. அதனால இப்போ நாங்கள் இங்கேருந்து கேபு போட்டு அந்த பிரிட்ஜில் முன்னாடியே போய் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணாதான் எங்களால் அந்த ஃபயர் ஒர்க்ஸே பார்க்க முடியும். இவ்வளோ பேருமே நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் 3 மணி நேரம் லேட்டு, அதுக்கே இவ்வளோ கூட்டம். இடம்லாம் வேற பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்கப்பா. ஆக்சுவலி இங்கேருந்து என் ஹோட்டல் அங்கே பக்கத்தில் தான் இருக்கு. பேசாமல் என் ஹோட்டல்லே போய் உட்காந்துடலாம். நம்மள இவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாம் உட்காந்துட்டாங்க.
எடுத்ததுலேயே உருப்படியான டெசிஷனு. அந்த அந்த பிரிட்ஜுக்கு போகாமல் இங்கேயே இருந்தது தான். ஆமாம், அந்த பிரிட்ஜு தெரியுதா எவ்வளோ தூரம்? அப்பா அநியாயத்து கூட்டம். என்னால் ஜூம் கூட பண்ண முடியல. பட் ஆனால் சரியான கூட்டம். அதுக்கு இங்கேருந்தே வியூ சூப்பராகவே இருக்குது. இங்கேருந்து எல்லா போட்டுமே, ஐ மீன் எல்லா க்ரூஸுமே இங்கே நிறுத்திட்டாங்க. ஸோ இங்கேருந்தே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம் போல். நாங்கள் தான் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ தூரம் போயிட்டோம். இன்னும் 7 நிமிஷம் 2025 முடிக்கிறதுக்கு 7 நிமிஷம் இன்னும் ஒரு 7 நிமிஷத்துல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 7 நிமிஷம் பட்டாசு வெடிக்கும் போது 2025 முடிய போகுது. பட்டாசு பார்க்குறோம், 2 பேரும் பட்டாசு பார்க்குறோன்னு என்ன கூட்டம். கடைசியில் எங்கள் ரிசார்ட்லேயும் என்ன கூட்டம். இந்த சைடு ஒரு கூட்டம், இந்த சைடு செம கூட்டம். அதில் பிரிட்ஜு ஃபுல்லாக சிவகாசி பட்டாசு எல்லாம் பிரிட்ஜு ஃபுல்லாக செம கூட்டம். எனக்கு தெரிஞ்சு ஹோல் பேங்காக்கே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறோன்ட்டு நானாவது பரவாயில்ல. நல்ல வேலை நம்ம வந்து நின்று நமக்கு பின்னாடி நம்ம தலை பார்க்குறாங்க. ஆமாம், எங்கேயோ ஏதோ ஓகே ஆக மொத்தத்தில் ஃபயர் ஒர்க்ஸ் தெரிஞ்சால் போதும்னு சொல்லி அடித்து முடித்து அவங்களாம் 3000-3500 பாட்டு கொடுத்து வந்திருக்காங்க. நாங்கள் சைலண்ட்டாக ஆமாம் அப்படியே கண்ணில் காட்டுங்கண்ணா ஃபயர் ஒர்க்ஸு அப்படின்ற மாதிரி இருக்குது. நியூ இயர் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன்ட்டு ஒரு 60 செகண்ட் கூட இருக்காது. 60 செகண்ட் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடந்தது. ஆனால் அந்த 2 நிமிஷம் ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறதுக்கு அந்த பிரிட்ஜில் 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சத்தியமாக நல்ல வேலை அன்றைக்கி நாங்கள் அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். கடுப்பாக இருந்திருக்கும். இறங்கி ரூமுக்கு வந்தால் ரூம்லேருந்தே வியூ நல்லா இருந்ததுன்னு சொல்லி அங்கேயே சிட்டிங் போட்டது நல்லதாக போச்சு. ஓவராலாக என்ன பிளான் பண்ணணும் அந்த பிளான் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுன்னு நினச்சேன். அதேமாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட டைம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். இது வரைக்கும் அவன் சொல்லும் போது தான் எனக்கே செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் அப்படி ஒரு நியூ இயர் அவன் செலிப்ரேட் பண்ணதே இல்லையா. மோஸ்ட்லி வீட்லேயே ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி ஒரு கேக்கை கட் பண்ணிவிட்டு நான் ஒய்ஃபு குழந்தை குட்டின்னு அப்படியே விட்டுட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ வெளியே வந்து வைபாக செலிப்ரேட் பண்ணுறோம் மச்சான் அப்படின்ட்டு இருந்தான். பேக் டு சென்னை, திருப்பி பேக் டு அதே ரொட்டீன். பட் எனிவேஸ் நடுவில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்தது நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு 2026 டாப் ப்ரையாரிட்டி வந்து திருப்பி எழுத ஆரம்பிக்கணும். நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா, இந்த தமிழில் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறமா நிறைய எழுதுறது இல்லை. யூஸ்வலி எனக்கு ரைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நாள் 2014 நான் எழுதிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். கோராலெலாம் இது வரைக்கும் 1500 ஆர்டிக்கல் கிட்ட எழுதியிருக்கிறேன். அதுவே ஒரு 25 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கும். ட்விட்டரில் அடிக்கடி த்ரெட்ஸ் எழுதியிருக்கேன். நிறைய வைரல் ஆகிருக்கு, நிறைய NDTV நியூஸில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சி செய்கிற விஷயம். இது எதுவுமே வைரல் ஆகணும் வியூஸுக்காக பண்ணுறதில்ல. பிடிச்சி செய்கிற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக தான் இருக்கும் அவுட்புட்டு. பட் இந்த தமிழ் வீடியோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு நான் எழுதுகிற ஆர்டிக்கல் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஸோ 2026 என்னோடய டாப் ப்ரையாரிட்டி திருப்பி ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். அது எவென்ச்சுவலி புக்காக போய் முடியணும். நாளை பின்ன நானே இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்தால் அந்த ஏர்போர்ட்டில் என் புக்கும் பெஸ்ட்டு செல்லிங் ஆத்தர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மார்கன் ஹவுஸில் மற்ற புக்கெலாம் இருக்கும்போது பக்கத்தில் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என் புக்கும் இருக்கணும். அதுதான் வந்து என்னோடய 2026 பிக்கெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டே வந்தால் இந்த மாதிரி ஏதாவது கீத உபதேசம் மாதிரி போத உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் பேசாமல் என்னோடய போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கிளம்புறேன். See you guys.